வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற இலக்கை எய்திடவும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். குறிப்பாக பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களின் மேம்பாட்டிற்காக என்னென்ன முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளோம் என விவரிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் சான்றிதழ் இனி வாழ்நாள் முழுவதும் செல்லும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பணியின் போது உயிரிழக்கும் ஆசிரியர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2016 முதல் 2019 வரையிலான போராட்ட காலங்கள் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலங்கள் பணி காலமாக முறைப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி பதிவேடுகள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டு தேவையற்ற பதிவேடுகள் நீக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்களுக்கான வெளிப்படையான பொது மாறுதல் கலந்தாய்வு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்காக ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களும் ஆசிரியர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் கனவு ஆசிரியர் மாத இதழும் வெளியிடப்படுகின்றன. நிர்வாக அமைப்பை மறுசீரமைத்து அலுவலர்களுக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் திருத்தி வழங்கப்பட்டுள்ளன. 1000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தொல்லியல் துறையுடன் இணைந்து தமிழர் நாகரிகம் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களின் உயர்கல்வி பயிலும் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் 50,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கைக்கணினிகள் டேப் வழங்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் பணிபுரியும் 12,105 பகுதி நேர பயிற்றுநர்களின் தொகுப்பூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது 15,000 ரூபாயாக வழங்கப்படுகிறது. மேலும் மே மாதம் சிறப்பு தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. கனவு ஆசிரியர் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருது பெறுபவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களின் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. நடுநிலை பள்ளிகளில் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்களை உறுதி செய்ய புதிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெறும் மாணவர்களின் தலைமை ஆசிரியர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பில் இருந்த 47,000க்கும் மேற்பட்ட தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் தமிழ் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தனியார் பள்ளி ஊழியர்களுக்கு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டிற்கான கைப்பிரதி பாட நூல்கள் ஹேண்ட்புக்ஸ் வழங்கப்படுகின்றன. பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அதேபோல 100% தேர்ச்சி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான இடைநிலை கல்வி திட்டத்தை செயல்படுத்த சிறப்பு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. TNTET தேர்வில் இனம் வாரியாக குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி நிலையில் பணியாற்றும் சிறப்பு பயிற்றுநர்களின் மதிப்பூதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்படும் பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்பட்டு வருகிறது. மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு 6,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டில் புதிதாக 2,781 மழலையர் பள்ளி ஆசிரியர்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்துள்ளோம். ஆசிரியர்களின் பணிச்சுமைகளை குறைப்பதற்கு எம்எஸ் அண்ட் ஹைடெக் லேப் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கும் 8,030 AI பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமித்துள்ளோம். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தின் போது இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் அரசுடன் கைகோர்த்து நின்ற இல்லம் தேடி கல்வி திட்ட பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து தொகுப்பூதிய அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உதவியாளர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு 1,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் ஆசிரியர்கள் பாடத்திட்டம் எழுதும் நேரத்தை குறைக்கும் வகையில் அரசின் சார்பிலேயே பாடத்திட்டம் வழங்கப்படும்
என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண் ஆசிரியர்கள் சுடிதார் அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நியமனத்திலிருந்தே நடத்தப்படாமல் இருந்த SSA பணியாளர்கள் மாறுதல் கலந்தாய்வு, சிறப்பு பயிற்றுநர்கள் கலந்தாய்வு, பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்தாய்வு வெளிப்படையாக நடத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களைப் போலவே பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் 60 வயது வரை பணிபுரியலாம் என அறிவிப்பு வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் இதுவரை 12,905 புதிய பணி நியமனங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் வகுப்பறை கற்பித்தல் பணியை நவீனப்படுத்தும் வகையில் பள்ளிக்கல்வித்துறையால் மணற்கேணி என்ற டிஜிட்டல் கல்வித்தளம் உருவாக்கப்பட்டு 27,000க்கும் மேற்பட்ட காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் கற்பித்தல் முறையை எளிதாக்கவும் நவீனப்படுத்தவும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் 22,000க்கும் மேற்பட்ட திறன்மிகு வகுப்பறைகள் மற்றும் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் முக்கிய பகுதியாக ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் சிறப்பு கற்பித்தல் உபகரணங்கள் மற்றும் ஆசிரியர் கையேடுகள் அரசால் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதிய கற்பித்தல் உத்திகளை பயன்படுத்தி வகுப்பறை கற்பித்தலை மேம்படுத்தும் ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டத்திற்கு 10 பேர் வீதம் 380 ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடாக 1 கோடி ரூபாய் வரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்காக புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS செயல்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியால் சாத்தியமான இத்தனை முன்னெடுப்புகளும் சாதனை திட்டங்களும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மேலும் மெருகூட்டப்படும். சமூக மாற்றத்திற்காக தங்களையே ஒப்படைத்துக் கொள்ளும் ஆசிரியர் பெருமக்களின் நலன்கள் தொடர்ந்து உறுதி செய்யப்படும். நன்றி.